Hey guys, welcome back to Kurimurai. So, நம்ம வந்து இன்னைக்கு என்ன லேர்ன் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அண்ட் மாஸ்க் டாபிக் வந்து லேர்ன் பண்ண போறோம். கூட ஒரு அசைன்மெண்ட்டும் கொடுத்துருக்கேன். அதுவும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பார்த்து முடிச்ச அப்புறம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போகிறோம். ஸ்க்ரீன்ஷாட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நம்ம ரிப்போர்ட்டர்லலாம் அட்டாச் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் வேணும். அது இல்லாமல் ரிப்போர்ட்ஸ் இல்லைனா கூட லைக் என்னோட எக்ஸிக்யூஷன் முடிஞ்ச அப்புறம் இல்லை நடுவில் ஏதாவது நீங்கள் ஒரு இமேஜாக பார்க்கணும். மோஸ்ட்டாக ரிப்போர்ட்டிங்காக யூஸ் பண்ணுவோம். பட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வேணும் அப்படின்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட் என்ற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். அதில் பார்த்தீங்கன்னா 2 ஃபங்க்ஷன் இருக்குது. ஓவர்லோடட் ஃபங்க்ஷன். ஒன்று வந்து வெறும் ஸ்க்ரீன்ஷாட், அது வந்து பைட்டாக ரிட்டர்ன் பண்ணோம். இன்னொன்று வந்து ஆப்ஷன்ஸ், சில ஆப்ஷன்ஸில் நம்ம பாஸ் பண்ணலாம். அது என்னன்னு சொல்லிட்டு இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம வந்து இந்த கிட்ஹப் வெப்சைட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தான் இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்மளுடைய இந்த விசிபிள் போர்ஷன் இருக்குது இல்லையா, இது தெரியுது இல்லையா, ஸோ அது வந்து பை டிஃபால்ட்டாக எடுக்கும். பட் உங்களுக்கு இல்லை, எனக்கு ஃபுல் பேஜ் வேணும், ஸ்க்ரால் பண்ணி ஃபுல் பேஜ் எடுக்கணும் அப்படின்னா அந்த ஆப்ஷனும் இருக்குது. ஓகே, ஸோ 2 ஆப்ஷன் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து page.screenshot இந்த ஃபங்க்ஷனும் கால் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஒரு பைட் அரேயாக வந்து ரிட்டர்ன் பண்ணோம். இது நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட்டில் எம்பெட் இமேஜை வந்து எம்பெட் பண்ணோம் அப்படின்னா அப்போ இந்த பைட் ஃபார்மேட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, அது அப்போ வரும்போது மேபி பார்க்கலாம். மோஸ்ட்டாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா page.screenshot அண்ட் இங்கே வந்து நியூ ஸ்க்ரீன்ஷாட் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி டாட் கொடுத்திங்கன்னா சம்டைம்ஸ் வராது, எனக்கு அது வந்து இம்போர்ட் ஆகிருக்காது. ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மவுஸ் ஓவர் பண்ணி இம்போர்ட் அப்படின்னு கொடுங்க. ஸோ இம்போர்ட் இங்கே நடந்த அப்புறம் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து வரும். ஓகே, ஸோ இங்கே டாட் கொடுத்துட்டு லைக் செட் பாத் அப்படின்னா எந்த இடத்துல நான் ஸ்டோர் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னோமே சொல்லணும். ஓகே, ஸோ இப்போத்துக்கு கிளிப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. நான் அதை டெலிட் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்லேருந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ டாட் / அப்படின்னா ரூட் ஆஃப் தி ப்ராஜெக்ட், ஸ்னாப்ஸ் அப்படின்னா அது ஒரு ஃபோல்டர் நேம், அதுக்குள்ளே என்ன ஃபைல் வேணுமோ. ஸோ நான் வந்து image.png அப்படின்னு வைக்கிறேன். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு சேவ் பண்ணி வச்சிடும். ஒரு எரர் வந்து எனக்கா இது வந்து டைரெக்டாக ஸ்ட்ரிங்கில் தரக்கூடாது, இது வந்து Paths.get அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து கொடுக்கணும். ஓகேவா, ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கோடு. இப்போ இதே கோடு நம்ம காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து நான் ஃபுல் பேஜ் ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இன்னொரு மெத்தட் வந்து கால் பண்ணோம். ஸோ செட் ஃபுல் பேஜ் அண்ட் இங்கே வந்து ட்ரூ அப்படின்னு சொன்னோம். ஓகேவா, ஸோ இப்போ 2த்தையும் ரன் பண்ணி 2 ஸ்க்ரீன்ஷாட்டையும் எடுத்து பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான் இது ஆக்சுவலி. ஸ்க்ரீன்ஷாட் செலினியமில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் தான் எடுக்க முடியும். பட் பிளேரைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் தவிர சில விஷயம்லாம் பண்ண முடியும். ஓகே, அதுதான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோரரில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அந்த ஃபோல்டருக்குள்ளே 2 ஃபைல் இருக்குது. ஸோ image.png வந்து ஆப்வியஸாக நம்மளுக்கு என்ன தெரிகிறதோ அந்த விசிபிள் போர்ஷன் வந்து வந்திருக்கு. அது நெக்ஸ்ட் ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் பேஜில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்திருக்கு. ஓகேவா, சூப்பராக. இது செலினியமில் பண்ண முடியாதா கேட்டிங்கன்னா செலினியம்லேயும் பண்ணலாம். பட் செலினியம் 4ல் பண்ண முடியும். செலினியம் 3ல் வந்து ஃபுல் பேஜ் ஸ்க்ரீன்ஷாட் வந்து டைரெக்டாக சப்போர்ட் கிடையாது. ஓகேவா, சரி, நெக்ஸ்ட் என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் பேஜ் லெவலில் தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியுமா கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம வந்து ஒரு லொக்கேட்டர் லெவலில் கூட எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட இந்த வெப்சைட்டில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் அப்படின்ற இந்த பிளேஸ் ஹோல்டர் இருக்குல்ல, ஸோ இந்த பிளேஸ் ஹோல்டரை நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே என்ன பண்ணலாம்னா page.get by பிளேஸ் ஹோல்டர் அண்ட் பிளேஸ் ஹோல்டருக்குள்ளே சர்ச் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. இது வந்து சர்ச் அப்படின்னு நான் நேம் பண்ணிக்கிறேன், வச்சிடுறேன். அதுக்கப்புறம் சப்போஸ் எனக்கு அதோட ஸ்க்ரீன்ஷாட் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக எடுக்கலாம். ஸோ சர்ச் லொகேட்டர் .screenshot அப்படின்னு கொடுத்திங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி பைட் வரும். இன்னொன்று வந்து ஸ்க்ரீன்ஷாட் ஆப்ஷன்ஸ் ஓடும். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா நியூ ஃபஸ்ட்டு, அப்புறம் லொக்கேட்டர் .screenshotOptions, அதுக்கப்புறம் .setPath கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பாத் வந்து இதாகும், அந்த பாத்தில் போய்ட்டு சேவ் ஆகும். ஸோ அந்த பாத்தில் போய்ட்டு நம்ம வந்து locator.png அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஓகே, சரி, இப்போ வந்து இதை ரைட் கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் அந்த ஃபோல்டரில் போய் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா locator.png அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அந்த லொக்கேட்டரும் வந்து கரெக்டாக வந்திருக்கு. ஓகேவா,
சரி. இப்போ சப்போஸ் வந்து ஆ லொக்கேட்டர் இப்போ நம்ம இங்க வந்து இந்த லொக்கேட்டர் நம்ம கிளிக் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிளிங்க் வருதுல்ல கேரட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிளிங்க் கோடு ஸ்க்ரீன்ஷாட் வேணுனாலும் வரும், இல்லாமலும் வரும். ஸோ 2 ஆப்ஷன் இருக்கு. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸி தான். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அத வந்து நம்ம கிளிக் பண்ண போறோம். ஸோ சர்ச் லொக்கேட்டர் டாட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா, அது வந்து நமக்கு வந்து லைக் கிளிக் ஆகும். கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த கேரட் சிம்பிள் வந்து வரும். கரெக்ட்டா? ஸோ அந்த கேரட் சிம்பிள் வேணும் அப்படின்னா, இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, டாட் செட் கேரட் அப்படின்னு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் கேரட் அப்படின்ற இனம் யூஸ் பண்ணி லைக் ஹைட் அண்ட் இனிஷியல். இனிஷியல் அப்படின்னா, இது வந்து நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இது வந்து நான் இனிஷியல் அப்படின்னு போடுறேன். ஸோ இனிஷியல் டாட் பிஎன்ஜி அந்த கேரட் சிம்பிள் வந்து தெரியும். பை டிஃபால்ட் அது வந்து ஹைடு தான். ஓகேவா? ஸோ ஹைடு வந்து பை டிஃபால்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இங்கே வந்து ஹைடுன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபைல் நேமும் நான் வந்து ஹைட் அப்படின்னு வைக்கிறேன். இப்போ ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இனிஷியல் அப்படின்னா அந்த கேரட் சிம்பிள் வந்து உங்களுக்கு தெரியும். ஹைட் அப்படின்னா பை டிஃபால்ட்டாக ஹைடு தான். ஸோ எப்பவுமே வந்து கேரட் சிம்பிள் வந்து ஹைட் பண்ணிடும். ஓகே. ஸோ இப்போ நம்ம அந்த ஃபோல்டருக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா லொக்கேட்டர் அது ப்ரீவியஸ் ஸ்க்ரீன்ஷாட் அதை விட்டுருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கேரட் சிம்பிளோடு வந்திருக்கு. இது வந்து இனிஷியல் டாட் பிஎன்ஜி. அதே வந்து இது பார்த்தீங்கன்னா i.png இதில் பார்த்தீங்கன்னா அந்த கேரட் சிம்பிள் வந்து வரல. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் கேரட்டுக்கும் இனிஷியலுக்கும் ஹைடுக்கும். ஓகே. இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா மாஸ்க்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து இந்த கோடை காப்பி பண்ணிவிட்டு லைக் இதுக்கப்புறம் நம்ம திருப்பி என்ன சொல்லணும்னா டாட் செட் மாஸ்க் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் வந்து லிஸ்ட் ஆஃப் லொக்கேட்டர்ஸ் கொடுக்கணும். ஸோ அரேஸ் ஆஸ் லிஸ்ட் அப்படின்னு கால் பண்ணிவிட்டு அந்த சர்ச் என்னோட லொக்கேட்டர் வந்து நான் வந்து பாஸ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மாஸ்க் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிங்க் கலரில் ஒரு பாக்ஸ் மாதிரி அந்த எலிமெண்ட் வந்து பெயிண்ட் பண்ணுற மாதிரி ஓவர்லேப் பண்ணி பெயிண்ட் பண்ணுற மாதிரி நடக்கும். அது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ப்ராடில் வந்து நம்ம டெஸ்ட் கேஸ்லாம் ரன் பண்ணும்போது, ஏதாவது ஒரு யூசர் கிரெடென்ஷியல்ஸ் வந்து அந்த ரிப்போர்ட்டில் தெரிய வேண்டாம், அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் தெரிய வேண்டாம். ஒரு பாஸ்வேர்டு ஆப்வியஸாக தெரியாது. பட் இருந்தாலும் வந்து ஒரு கிரிட்டிக்கலான யூசர் நேம் இருக்குது. சம் இன்ஃபர்மேஷன் வெளியே போகக்கூடாது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, அதை வந்து மாஸ்க் பண்ணலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து எக்ஸெப்ஷன் வந்திருக்கு. ஏன் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்லுது. ஸோ அன்ஏபிள் டு மேக் ஃபீல்டு ப்ரைவேட் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங்லாம் வந்திருக்கு. அதாவது இந்த மாஸ்க் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் லொக்கேட்டர் பேஸ் பண்ணி பண்ணக்கூடாது. நம்ம வந்து பேஜ் பேஸ் பண்ணி பண்ணோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் page.screenshot அப்படின்னு கொடுத்துட்டு மீது உள்ள வந்து சேம் எல்லாமே சேம் தான். ஸோ நான் வந்து அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து லொக்கேட்டர் வரக்கூடாது. இங்கே வந்து நியூ ஸ்க்ரீன்ஷாட் ஆப்ஷன். ஓகே. அப்புறம் வந்து செட் மாஸ்க் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே வந்து அரேஸ் ஆஸ் லிஸ்ட்டில் இந்த பையனை அப்படியே தூக்கி உள்ளே கொடுத்து ஓகே. ஸோ இதான் வந்து ப்ராப்பரான சின்டாக்ஸ். நம்ம மாஸ்க் பண்ணுறோம் அப்படின்னா பேஜ் யூஸ் பண்ணி பண்ணோம், லொக்கேட்டர் யூஸ் பண்ணி பண்ணக்கூடாது. அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக ஓடிடும். ஸோ இங்கே பார்த்தீங்களா ரன் ஆகும்போது ஒரு பிங்க் கலர் பாக்ஸ் வந்ததில்ல, அதுதான் நான் சொன்னேன். ஸோ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பர்டிகுலர் லொக்கேட்டர் மட்டும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இனிஷியல் டாட் பிஎன்ஜி பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேட்டர் ஸோ எந்த லொக்கேட்டரில் நீங்கள் கொடுத்தாலும் ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து மாஸ்க் பண்ணி கொடுத்துரும். அதாவது அந்த இடம் வந்து ஹைட் இடம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஆட்டோனிக் ஏசின்றது என்னோட யூசர் நேம் கிட்டோட யூசர் நேம் இருக்குது. இது வந்து என்னோட ரிப்போர்ட்டாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டில் தெரிய வேண்டாம் அப்படின்னு நினச்சேன்னா அந்த எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணி நான் வந்து மாஸ்க் பண்ணி விட்டுருவேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸ்க்ரீன்ஷாட்டில் Playwright பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது. பட் டாக்குமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் செட் அனிமேஷன்ஸ்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு அனிமேஷன் வந்து அலோவ் பண்ணுமா டிசேபிள் பண்ணுமா, அதாவது இப்போ லோடிங் சிம்பிள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். லோடிங் சிம்பிளோடு வரணுமா இல்லை அது இல்லாமல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு செட் அனிமேஷன் வந்து வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செட் கிளிப்னு ஒன்று இருக்குது. கிளிப் வந்து லைக் ஒரு பாக்ஸ் ரவுண்ட் கார்னர் மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் ஃபுல் பேஜ் நம்ம பார்த்தாச்சு, மாஸ்க் பார்த்தாச்சு. ஒமிட் பேக்ரவுண்ட்னு ஒன்று இருக்குது. ஒமிட் பேக்ரவுண்ட் அப்படின்னா டிரான்ஸ்பெரன்சி இமேஜ் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பெரன்சியாக தரும். அது வந்து பிஎன்ஜி இமேஜுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணோம். ஓகேவா?
அப்புறம் பாத் இருக்கு, குவாலிட்டி இருக்கு. குவாலிட்டி வந்து 0 to 100 நீங்க ஒரு ரேஞ்ச் குடுக்கலாம். அது வந்து பிஎன்ஜி இமேஜஸ்க்கு வந்து அப்ளிகேபிள் ஆகாது. லைக் குவாலிட்டி பேஸ் பண்ணி உங்களுக்கு சைஸும் மாறும். அப்புறம் செட் ஸ்கேல் இருக்கு, செட் டைம் அவுட் இருக்கு, செட் டைப் இருக்கு. ஸோ நம்ம எல்லாமே வந்து டிஃபால்ட்டா பிஎன்ஜி தான் யூஸ் பண்ணோம். பட் உங்களுக்கு ஜேபேக் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் டைப் குடுத்துட்டு ஜேபேக் அப்படின்னு குடுங்க. எல்லாமே ஈனம் தான். ஸோ இத கால் பண்ணீங்கனாலே இது வந்து ஆப்ஷன்ஸ் வந்துரும். ஸோ வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நம்ம கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அண்ட் இங்க ஒரு அசைன்மென்ட் இருக்கு. அதுவும் நீங்க கம்ப்ளீட் பண்ணி டாடா பாய். டேக் கேர்.